ஹலோ ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல்கம் பேக் டு மை விவசாய யூடியூப் சேனல் இயற்கையின் வழியே. இன்று நம்ம தோட்டத்தில் ஒரு முக்கியமான நிலையை பற்றி பார்க்க போகிறோம். நீர் ஊற்றும் முன் தாவரங்களின் நிலைமை. இது வெறும் ஒரு எளிய விஷயம் அல்ல, இது உங்கள் தோட்டத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளம் வகுக்கும். முதலில் மண் எப்படி இருக்கின்றது என்பதை கவனியுங்கள். இது காய்ந்திருக்கின்றது. கை வைக்கும் போது ஈரப்பதம் தெரியவில்லை. சில இடங்களில் மண் பிளவுகள், அதாவது கிராக்ஸ் கூட இருக்கலாம். நீர் இல்லாமல் இலைகள் எல்லாம் வாடி போய் கூனி குறுகி காணப்படுகின்றது. இவற்றையெல்லாம் போக்கும் வண்ணம் தற்போது நாம் நீர் பம்பி ஒன் செய்து தோட்டத்திற்கு நீர் சேர்க்கலாம். இதே எமது நீர் பம்பி. தற்போது உங்களால் கவனிக்க முடியும் நீர் ஊற்றிய பகுதிகளின் நிறம் மற்றும் நிலை எப்படி, நீர் ஊற்றாத பகுதிகளின் நிலை மற்றும் நிறம் எப்படி என்பது. முதலில் பாருங்கள், இந்த மண் எப்படி ஈரமாக இருக்குது. நேற்று காய்ந்திருந்த மண் இப்போது நன்கு ஈரப்பதத்துடன் இருக்கின்றது. இதனால் மண் சுருங்கி இருந்தது இப்போது சிறிது மென்மையாக இருக்குது. இலைகளையும் கவனிங்க, இப்போது அவை சற்று நேர்த்தியாக பசுமையாக மாறியிருக்கு. முன்னாடி வாடியிருந்த இலைகள் இப்போது எனர்ஜெட்டிக்காக அப்ரைட்டாக இருக்குது. நீர் ஊற்றினதும் தாவரங்கள் எப்படி உயிர் பெறுது என்பது இதற்கான அழகான உதாரணமாகும். நீர் தேவையை அடிக்கடி பூர்த்தி செய்தால் வேர்கள் நன்றாக வளரும், கிழங்கு பழுத்து பெரிதாக மாறும், நோய் தொற்றுக்கள் குறையும், வளர்ச்சி வேகம் இருக்கும். அதனால் தான் நம்ம தோட்டத்துக்கு நாளும் காலையில் அல்லது மாலையில் நீர் ஊற்றுவது மிக முக்கியம். தொடர்ச்சியாக வாட்டரிங் ஆல் மட்டும்தான் ஒரு சிறந்த ஆரோக்கியமான பயிர் வளர்த்திட முடியும். நம்ம தோட்டத்தில் ஒரு நாள் கூட நீர் தவறினால் காய்கறிகள் மற்றும் செடிகள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். எனவே நீங்கள் தோட்டத்தில் ஈரப்பதம் குறைந்திருப்பதை கண்டால் உடனே வாட்டரிங் செய்ய வேண்டும். அது உங்கள் பசுமை தோட்டத்தை உயிருடன் வைத்திருக்க முக்கியம். இதை பார்த்தாலே நமக்கு தெரியும் இப்போது செடிக்கு தண்ணீர் மிக அவசியம் என்பது. நீர் இல்லாத நிலை நீண்ட நேரம் நீடித்தால் வளர்ச்சி தடைப்படும். மூலிகைகள், கிழங்கு வகை தாவரங்கள் இவை அனைத்தும் சீரான ஈரப்பதத்தை விரும்புகின்றன. தாவரங்களின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகளாக காணப்படுவது 4. அவையாவன மண், நீர், நிலம், வழி போன்றவை ஆகும். இவற்றில் பிரதானமான தேவையொன்றாக காணப்படுவது இந்த சூரிய ஒளி மற்றும் நீராகும். நீரின்றி அமையாது உலகு என்ற வாசகத்தின் அடிப்படைக்கேற்ப நீரின்றி அமையாது தாவரங்கள் என்பதே உண்மையாகும். அது மட்டுமின்றி தண்ணீர் ஊற்றும் போது அதற்கான பயன்படுத்தக்கூடிய நீர் பம்பிகளின் நிலை மிகவும் முக்கியமாகும். நீர் பம்பிகள் மிக சிறிய துளைகளுடன் நீண்டதாக காணப்படுவது சிறந்ததாகும். இன்ற வீடியோவில் நாம் தாவரத்திற்கான நீரின் அவசியம் பற்றி பார்த்தோம். ஒரு தாவரத்தின் ஈரப்பதத்தின் நிலைமையே அதன் வளர்ச்சியில் தங்கி இருக்கின்றது. நீங்கள் உங்கள் தோட்டத்தில் எப்போது நீர் ஊற்றுகிறீர்கள்? உங்கள் வாட்டர் ஹேக்ஸ் என்ன கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.